அன்றுக்குள்ளே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கிரியேஷன் ஸ்பீக்ஸ், லிசனிங் டு காட்ஸ் ஃபேஸ், லிசனிங் டு காட்ஸ் ஸ்போக் வாய்ஸ். என்ன சொல்கிறாருன்னா, படைப்பு பேசுகிறது, இயற்கையில் இறைவனின் குரலை கேட்டல். படைப்பு பேசுகிறது, இறைவனின் குரலை கேட்டல். இயற்கையில் ஒலிக்கும் இறைவனின், இயற்கையாகவே ஆண்டோடைய வாய்ஸ் வருமா, அதனை இயற்கையில் ஒலிக்கும் இறைவனின் குரல். படைப்பு பேசுகிறது, இயற்கையில் உள்ள கடவுளின் குரலை கவனித்தல். இயற்கையாக உள்ள கடவுளுடைய குரலை கவனித்தல். படைப்பின் குரல், இயற்கையின் வழியாக கடவுளின் சத்தத்தை உணர்தல். கேட்டல், உணர்தல். ரொம்ப அருமையாக இது கடந்த வாரத்துடைய செனாடுடைய தலைப்பு. தென்னிந்திய திருச்சுவை சென்னை பேராயம் போன வாரத்தில் வேறு தலைப்பு கொடுத்துட்டு, இன்றைக்கி அல்மனக்கில் நம்முடைய சென்னை பேராயத்துக்கு மட்டும் போன வாரத்துடைய தலைப்பு இந்த வாரத்துலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. அதனால் போன வாரம் இந்த தாட் தான் ஒரு சர்ச்சில் பேசினேன், ஆனால் சிஎஸ்ஐயில் அது வேறு சர்ச்சு. இந்த வாரத்தில் அதே தலைப்பு அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு உங்களை ஆவியானவர் எப்படி நடத்துகிறார் அப்படி போங்கன்ட்டாங்க. ஆனால் ரொம்ப சிறப்பான தலைப்பு. அந்த தலைப்பை விட்டுட்டு வெளியே போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்காது. எப்போவுமே ரொம்ப ஒரு சிறப்பான தலைப்பு, கடவுளுடைய படைப்பு. நான் ஐஎம்எஸில் 6 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்போது உகண்டா தேசத்துக்கு போயிருந்தேங்க, ஆப்பிரிக்கா கண்டத்தில் உகண்டா தேசத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பெரிய ஆறு, நைல் நதி, அதில் ஒரு போட்டில் கூப்பிட்டு போனாங்க. போட்டில் கூப்பிட்டு போகிறப்ப சொன்னாங்க, பூமியை 3 ரேகை பிரிக்குது. மத்திய ரேகை, கடகரேகை, மகர ரேகை. பூமி தன்னைத்தானே சுற்றி சூரியனும் ஒரு விசை சுற்றி வருது. சூரியனை சுற்றி வரப்போ சூரியன் பகுதியில் இந்த பகுதி வந்தால் அது பகல் என்றும், சூரியனில் இந்த பகுதி வந்தால் இருள் என்றும் காணப்படுகிறது. இதுதான் இயற்கை. சூரியன் ஒரே இடத்துல இருக்குது. அப்போ நம்ம அந்த சுற்றி வர்றப்போ இது பகல் இரவு என்று 2 நாள் வருகிறது என்று இது விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு. ஆண்டுடைய படைப்பு இரவு பகல் 2 நாள், இரவும் பகலும் சேர்ந்து 1 நாள் உருவாக்கிட்டார். இந்த கடகரேகை, மகர ரேகை என்று சொல்கிறது, மத்திய ரேகை என்று சொல்கிறது. நம்ம மே மாதம் பயங்கரமான ஒரு வெயில் இருக்கோம், நவம்பர் மாதத்தில் ஒரு குளிர் இருக்கும். சூரியன் பக்கத்தில் போகிறப்போ கிட்டத்தட்ட சூரியன் விட்டு 38 லட்சம் கிலோமீட்டருக்கு பக்கத்தில் போகிறப்ப எரியுது. ஒரு 60 லட்சம் கிலோமீட்டருக்கு தூரமாக இருக்கிறப்ப கொஞ்சம் குளிராக இருக்குது. சூரியன் பக்கத்தில் இங்கே 3 லட்சம் கிலோமீட்டருக்கு பக்கத்தில் போனால் மரமாயிருவீங்க, கட்டையாயிருவீங்க. சூரியனுடைய ஸ்பீடு ஒரு நிமிஷத்துக்கு 3.5 லட்சம் கிலோமீட்டர், ஒரு செகண்டுக்கு 3.5 லட்சம் ஸ்பீடு சூரியனுடைய ஸ்பீடு. இருக்கிறதுலே அதிக ஒளி சூரியன் தான். அதை விட ஒரு ஒளி, பெரிய ஒளி வந்ததால சவுல் ராஜா நீ யார் என்று கேட்டார். நீங்கள் யார்? இருக்கிறதுலே பெரிய ஒளி ஆண்டவரால் படைக்கப்பட்டது சூரியன். அதை பார்த்து அதை விட பெரிய ஒளி அவர் மேலே பட்டு தான் கண்ணு குருடாயிட்டு, அப்போ தான் சவுல் பவுலா மாறி நீங்கள் யாருன்னு கேட்குறார். அந்த சூரியன், இந்த கடகரேகை மகர ரேகை, அந்த இது பிரிவு வடபகுதி தென்பகுதின்னு பிரிகிறப்ப அந்த தண்ணியில் போகிறப்போ முதல்ல பாதி போகிறப்ப இப்படி வேலை வருது, அடுத்த பாதிக்கு போகிறப்ப இப்படி வேலை போகுது. ரேகைகள் பிரிதுங்கிறாங்க. அங்கே போய் நின்றுன்னா தண்ணியை ஊற்றுறாங்க. 2 இடம், ஒரு இடத்துல ஊற்றுனா தண்ணி இப்படி உள்ள போகுது, ஒரு இடத்துல போனால் இப்படி தண்ணி உள்ள போகுது. ஒரு இடத்துல ரைட்டில் போகுது, ஒரு இடத்துல லெஃப்டில் தண்ணி ஒரு புனல் வழியாக பூமிக்குள்ளே ஊற்றுறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காசு வாங்கிட்டு நமக்கு காட்டுறாங்க. இந்த அளவுக்கு கடவுளுடைய படைப்பு. அதை தாண்டிட்டு விக்டோரியா ரிங்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. விக்டோரியா ரிங்ஸுங்கிறது அது ஒரு தண்ணி, அதாவது நம்ம சுழற்சி, அந்த சுனை தண்ணிங்கிறோம்ல. இப்போ இங்கே செஞ்சிக்கு போனால் மலையில் சுனை தண்ணி இருக்குது. இங்கே போன வாரம் ஒரு இடத்துக்கு காட்டுக்குள்ளே போயிருந்தேன், தூத்துக்குடி வழியாக போயிருந்தேன். அங்கே ஒரு சுனை தண்ணி காட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சுனை தண்ணி பூமிக்குள்ளேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், மழை இருக்கோ இல்லையோ தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பூமிக்குள்ளேருந்து. அதே மாதிரி அந்த விக்டோரியா ரிங்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த கப்பலில் போய் அங்கே இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா பூமியில் இருந்து தண்ணீர் சுழற்சியாக அந்த ரிங்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி வளையல் எப்படி ஒட்டு போன வளையல் நீளமாக இருக்கும் கையில் மாட்டுறது, அதே மாதிரி அந்த
தண்ணி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட தூரமாக வந்து பார்த்தா 100-150 இடங்களில் காணப்படுது. தண்ணி மழை பெய்யுதோ இல்லையோ, இருக்குதுலே மழை குறைந்தது ஆப்பிரிக்கா கண்டம் தான். வறட்சியான பூமி ஆப்பிரிக்கா கண்டம், எகிப்து தேசம்தான். அதில் ஒரே ஜீவ நதி நைல் நதி தான். அந்த நைல் நதியுடைய பிறப்பிடம் தான் விக்டோரியா ரிங்ஸ். அந்த விக்டோரியா ரிங்ஸை பார்க்குறப்போ கடவுளுடைய படைப்பு எவ்வளவு சூப்பராக இருக்குது, கடவுளுடைய கிரியேஷன் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், கடவுள் படைப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த தண்ணி குடிப்பதற்காக தான் வற்றாத ஜீவநதி. அதுதான் அந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1-2-6 வசனங்களை பார்த்தீங்கன்னா பளிங்கு தண்ணியை போல் அந்த தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அதுதான் சங்கீதம் 19:1 சொல்வது, வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் அவர் வார்த்தையை பொழிகிறது. அதுதான் சங்கீதம் 24:1 சொல்றாரு, பூமியும் நிறைவும் கர்த்தருடையது, அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்து. எவ்வளோ அருமையா சொல்றாரு. அதுதான் சங்கீதம் 12 சொல்றாரு, 50:12 சொல்றாரு, பூமி நிறைவும் என்னுடையது, வானம் பூமி என்னுடையது, நீ கொடுத்தோன்னு நான் சாப்பிடணும் அவசியம் இல்லைடா, நீ கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஆனால் நீ கொடுக்கறத பொறுத்து மனசு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற, நீ எப்படி கொடுக்க. அதுதான் உன் ஆலயத்தில் ஆகாராய் உண்டாயிருக்கும்படி தசபாகங்களையும் காணிக்கையும் கொண்டு வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் போடுங்கள் என்று மல்கியா 3:10 சொல்றாரு. நம்ம கொடுக்கறது அதுதான் சங்கீதம் 50:12 சொல்வாரு. அப்ப இந்த பூமியும் நிறைவு யாருடையது? கர்த்தருடையது. அதுதான் சங்கீதம் 33:9 சொல்றார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறாயம் உத்தமும் உண்மையும் சொல்றாரு. அந்த சங்கீதம் 19:7 அது சொல்றாரு, ட்ரூத் அண்ட் ஃபெய்த்ஃபுல், ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரூத்ங்கிறாரு. ஃபெய்த்ஃபுல்னாலும் உண்மையா விசுவாசம், ட்ரூத்னாலும் உண்மைதான். அதுதான் காந்தியடிகள் சொல்றப்போ உண்மைதான் கடவுள்னு சொல்றார். கடவுள் என்பது, இப்போ நான் இங்கே அங்கி போட்டிருக்கேன், அடுத்து ஒரு ஈசிஐ சர்ச் ஆண்டு விழாக்கு போடுறேன், அங்கே அங்கி தான். அடுத்து ஏஜி சர்ச்சுக்கு போனால் கருப்பு பன்று வெள்ளை சட்டை, அது ஒரு வேஷம். அடுத்து பெண்டிகா சர்ச்சுக்கு போனால் ஒயிட் அண்ட் ஒயிட்டு. அடுத்து ஒரு சர்ச்சுக்கு போனால் வேட்டி ஜிப்பா. இதெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது, இதெல்லாம் வேஷம், ஊரை ஏமாத்துறது. உண்மையா ஃபியர் டு தி லார்ட், கர்த்தருக்கு பயந்து. அதுதான் 128:1 சொல்லார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயந்த வழியில் நடக்கிறேன் எவனோ, அதுதான் திருமணத்தில் வாசிக்கிறேன், ஃபியர் டு தி லார்ட். எனக்கு பயப்படுகிற பயம் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பயமாய் காணப்படுகிறது. ஆண்டவருக்கு நம்ம பயப்படுறோம். ஆண்டவருக்கு பயப்படுறப்போ நம்ம எதை செய்தாலும் இந்த வார்த்தை ஆண்டவருக்கு ஏற்றதா, இந்த வார்த்தை ஆண்டவருக்கு உயிரிதான்னு பார்த்து நம்ம ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அதுதான் ஆண்டவருடைய படைப்பு. ஆண்டவர் நம்ம எப்பொழுதுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை விட்டு எங்கேயும் போல, கர்த்தருடைய கண்கள் என்னை நோக்கி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் எப்பவுமே என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். வருஷத்தின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் யுபாகம் 11:12 சொல்றாரு, சங்கீதம் 34:15 சொல்றாரு, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த ஆண்டுடைய படைப்பால் நம்ம உருவாக்கப்பட்ட நாம், நம்முடைய அதிசயம் எப்படிப்பட்ட அதிசயம் பாருங்க. நம்முடைய படைப்பை பாருங்களேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தொண்டைக்கு கீழே போனால் நரகல்னுவாங்க, ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஒரு நரம்பு இருக்குது, என்ன அழகாக சுவைக்குதுங்க, என்ன டேஸ்ட்டாக சுவைக்குது. ஒரு தம்பிக்கு ஆக்சிடெண்ட்டில் அந்த நரம்பு கட் ஆகிட்டு சேலத்தில், ஈரோடில். அவன் சொல்கிறான், தோசையை சாப்பிட்டா பேப்பரா தோசையான்னு தெரியலண்ணே, நோ டிஃப்ரெண்ட்டு. இவ்வளோ நான் ஒரு 7 மாத்திரை போடுறேன் ஒரு டைமுக்கு, கொஞ்ச நேரம் வாய்க்குள்ளேருந்து எப்படி இருக்கு கசக்கு, போட்டோன்னே தண்ணியை ஊற்றிட்டா என்ன அது ஒன்றும் தெரியல. அப்போ இந்த இடத்துக்கு அப்புறம் போனால் என்ன இல்லை, கடவுளுடைய போன வாரம் அதை திங்க் பண்ணேன் கொஞ்சம், என்ன கடவுளுடைய படைப்பு. 2 நிமிஷம் போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் தண்ணி கிடைக்கல மாத்திரை. என்னுடைய செக்ரட்டரி தண்ணி எடுத்து கொடுக்க கொஞ்சம் லேட்டு, காரில் போகிறப்ப அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு தேன்னா, அதுக்குள்ளே மாத்திரை 10-20 செகண்டில் கரைஞ்சிட்டு வாயில் கசப்பு ஸ்டார்ட் ஆகிட்டு. ஆனால் அதுக்கு அந்த படாமல் போகிறப்போ
கடவுளுடைய படைப்பு என்ன அழகான படைப்பு பாருங்க. அவருடைய படைப்பு என்ன அருமையான படைப்பு பாருங்க. அந்த கண்ணை படைச்சிருக்கிறாரு, மூளையை படைச்சிருக்கிறாரு. ஆனால் எல்லாம் மனுஷனை உருவாக்குறாரு. பிரெயினை மட்டும் டாக்டரால் உருவாக்க முடியல. இந்த பிரெயினை டச் பண்ணால் 7 செகண்டில் செத்து போவான். வேறு பிளட்டு, செயற்கை பிளட்டு கிடையாது, ஆர்டிஃபிஷியல் கிடையாது, பிளட்டு நேச்சுரல் பிளட்டு தான். பிளட் டொனேஷன் மூலம் தான் பிளட்டு கிடைக்கும். பிளட்டை மனுஷன் கண்டுபிடிக்கலை. பிளட்டை கண்டுபிடிச்சிட்டானா கடவுள் இல்லைன்னு சொல்லிடுவான். பிளட்டில் உள்ள ரத்த அணுக்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டான். வெள்ளை அணுக்கள், உயிரணுக்கள், அது குறை இது குறை, அதை ஏற்றுறான் இதை ஏற்றுறான் எல்லாத்தையும் ஏற்றுறான். ஆனால் பிளட்டு மட்டும், ரத்தத்தை மட்டும் மனிதனால் கண்டுபிடிக்க முடியல. அதுதான் லேவியராகும் 17:11 சொல்வார், உயிரணுக்கள் எங்கே இருக்கு? ரத்தத்தில் இருக்கிறது. அந்த பிளட்டு வெளியே போனால் என்னாச்சு? ஒரு பையன் குடியாரன் சண்டை போட்டான். சண்டை போட்டு ஒரு பையன் அறுத்துட்டான் கையில். குடிச்சிட்டான், போதை. வீட்டுக்கு போனால் அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க. 18-19 வயசு பையன் மொட்டை மாடியில் போய் காலையில் பார்த்துக்கலாம் போதை தெளிட்டு கீழே வந்துட்டான். போதையில் தூங்கிட்டான். காலையில் செத்தே போனான். என்னென்னா இந்த கையில் இருக்க ரத்தம் சொட்டு சொட்டாக போய் செத்து போனான். அவ்வளோதான். இதுதான் லைஃப். இதுதான் கர்த்தருடைய வேதம். அதுதான் சொல்வார், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அந்த கர்த்தர் அதுதான் தன் பிள்ளைகளை. அந்த சங்கீதம் 19 என்பது சாதாரண சங்கீதம் இல்லை, தாவீதின் ஆரோகரண சங்கீதம். சந்தோஷமாக பாடின பாட்டு. அவர் சந்தோஷமாக அதை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் போய் உட்கார்ந்து பாடினார். ஒரு ஹையஸ்ட் ஃபீல்டில் தன்னை விட இனிமேல் எவனுமே பெரிய ஆள் இல்லடான்னு இந்தியாவில் கிட்டத்தட்ட பிரதமர் போஸ்ட்டு, ஜனாதிபதி போஸ்ட்டில் போய் உட்கார்ந்து பாடின மாதிரி அவர் ஹையஸ்ட் போஸ்ட்டில் போய் உட்கார்ந்து பாடினார். அதுதான் இந்தியாவுடைய பிரதமர். அதுக்கப்புறம் அவங்க ஐநா சபையில் வேணால் தலைவராகலாம், அது கூட அவ்வளோ பவர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் போஸ்ட்ல தான் தாவீது பாடுறாரு, கர்த்தருக்கு பயப்படுற பையன் உண்மையும் உத்தமமானது. அவருடைய படைப்பு ஒரு சாதாரண படைப்பு இல்லை, கர்த்தருக்கு பயப்படுறப்ப எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். இதை இங்கே உட்காந்து இந்த வாரத்துக்கு என்னப்பா இதை சொல்லலான்னு திங்க் பண்ணுறப்போ, ஆல்டரில் உட்காந்து நான் அதை பார்க்குறப்போ, தேவ சகாயம் பிள்ளை மணி அடித்தான் பாறை, காவல் கிணறு. காவல் கிணத்துக்கு போனீங்கன்னா தெய்வ சகாயம் பிள்ளையுடைய அந்த ஏதோ ஒரு எண்ணம் இருக்குது. அவரை சூட்டுறதுக்கு அந்த ராஜா ஆர்டர் கொடுத்துட்டாரு, ஷூட் பண்ணுறதுக்கு. 10 துப்பாக்கி வச்சு சுட போகிறாங்க. 10 துப்பாக்கி வச்சு ஆன் பண்ணாங்க, துப்பாக்கி ஆன் ஆகலை. அவர் துப்பாக்கியை வாங்கி ஜெபம் பண்ணி கொடுத்தாரு. அப்போ தான் ஆனாச்சா, அப்போ தான் ஷூட் பண்ணுறாங்க அவரை. அவர் இயேசுவை மறுதளிக்கணும்னு அவர் பிள்ளை இனம், ஒரு உயர்ந்த ஜாதி. அவருடைய பூர்வீகம் நாகர்கோயில் மாவட்டம். ஒரு ராஜா கீழே இருக்கிறார். அந்த ராஜா இந்த உலகம் எப்படி இருக்குது, இந்தியா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வராங்கிறார். குதிரையிலையோ நடந்து வர்றார். ஒரு பகுதிக்கு வர்றாரு. ஒரு பகுதிக்கு வர்றப்போ ஒரு கடவுளுடைய கோயிலுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிற ஆலயத்துக்கு நோ பெர்மிஷன். சட்டையை அவுக்க சொல்கிறாங்க. சட்டையை அவுத்து தான் அங்கே உள்ளே போகணும். இன்றைக்கும் அதான் நிலைமை. அந்த அடையாளம், அந்த உடம்புல அந்த அடையாளம் இல்லை. அந்த உடம்புல இந்த அடையாளம் இல்லைன்னொன்னே அவர் உடம்புட்டாங்க. அப்புறம் சொல்லார், நானும் சைவனம் தான்ப்பா, நானும் வெஜிடேரியன் தான், புலால் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறார். இல்லை, அலவுடு இல்லை. அப்போ இது என்னடா கடவுள்னு கோச்சிட்டு போயிடுறார். கோச்சிட்டு போயிட்டு அங்கே போனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வெளியே நிற்பானேன் உள்ளே வாருங்கிற ஒரு வசனம் இருக்குது. ஒரு சர்ச்சு சிதம்பரம் பகுதியில், காட்டுமன்னார் கோயில் பகுதியில். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார், ஞானஸ்தானம் வாங்கிறார். அப்போ அந்த ராஜா சொல்கிறார், நீ கிறிஸ்தவத்துக்கு போன தப்புடாங்கிறார். அவர் மாற முடியாதுங்கிற. அவர் பல வகையில் தொல்லை. தேளு பாம்பு ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அதுக்குள்ளேயே அடைச்சி வச்சிடறாங்க. அதுலேயும் அவர் தேளு பாம்பு கடிக்கலை. இது தானியேல் புத்தகத்தில் எல்லாம் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இது. அப்படி அவர் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் ஒரு நாள் பெரிய பாறையில் கொண்டு போய் 2 கையை தனித்தனியாக சங்கிலி, 2 காலை தனித்தனியாக சங்கிலி, அந்த பேதுரடிகளை தொழுவ மரத்தில் சங்கிலினால் கட்டினாங்க. பவுலையும் சீவாலையும் சங்கிலினால் கட்டினாங்க. அதே மாதிரி கெட்டி போட்டுட்டு சரியான வெயில், 12 மணி சரியான வெயில், கல்லுடைய சூடு, வெயிலுடைய சூடு, அவரால் முடியல. ரொம்ப அழுகுறார், சத்தம் போட்டு தண்ணி தாகம் கூப்பிட்றார். அப்போ அந்த ராஜா டிச்சு செப்டிக் டேங்க்லேருந்து சிரட்டையில் கொட்டாங்குச்சியில் கொண்டு போய் தண்ணி கொடுக்குறாங்க. பயங்கர ஸ்மெல்லு, தூக்கி எரிஞ்சிடறாரு. அப்போ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு சொல்லிட்டு தன் கையில் செய்யப்பட்ட சங்கிலினால் தூக்கி ஒரு அடி அடிக்கிறாரு.
அந்த 100 கிலோமீட்டருக்கு ஒரு சத்தம் கேட்குது. 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அந்த சத்தம் கேட்குது. 100 கிலோமீட்டர்னால் இங்கேருந்து ஹோட்டல் 99ன்னு ஒன்று இந்த பக்கம் ஒரு ஃபேமஸ் இருக்குது. இந்த பக்கம் காஞ்சிபுரம் தாண்டி அந்த ஆற்காடு தான் 100 கிலோமீட்டரு. ஆற்காடு அவ்வளோ தூரத்துக்கு கேட்குது. ஆற்காடு வரையும் 100 கிலோமீட்டருக்கு பாறையிலேருந்து தண்ணி வருது. அதை அப்படியே குடிக்கிறார். இன்றைக்கும் அதுதான் மணி அடித்தான் பாறை. இன்றைக்கும் அந்த சொனை தண்ணீர் வந்து கொண்டிருக்கு. ஒருவேளை இதுதான் கர்த்தருடைய படைப்பு. ஏன்னா அவர் சொல்கிறார், எல்லாத்தையும் யார் உருவாக்குனா? நான் உருவாக்குனேன். மோசேட்ட சொல்லலையா, நான் மந்த நாக்கு திக்குவாயின்னு சொல்கிறப்போ நான் தானப்பா நீ உருவாக்குனேன்னு சொல்கிறார். மந்த நாக்கு திக்குவாய்க்க உருவாக்குனது நான் தானே, நீயா இனி கவலைப்படுறாங்கிறாரு. ஒருவேளை அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம ஏங்க பயப்படணும்? அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பெருமை. நாம் தான் அந்த பெருமையை தெரியாமல் இருக்கிறோம். ஒரு காக்கா ஒரு கொக்கு பக்கத்தில் போய் நின்றுச்சு. கொக்கு ஒத்தக்கால் கொக்குன்னுவாங்க. தூங்கிக்கிட்டே நிற்கும் தண்ணிக்குள்ளே. அந்த மீன் வரப்போ பட்டுன்னு தூக்கிறோம். ஒத்தக்கால்லே நிற்கும். ஏதோ தூங்கிட்டு நினைப்பாங்க. ஆனால் ரொம்ப ஒரு சிலர் தூங்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு எழுப்பி கேட்டால் மெசேஜை கரெக்டாக சொல்லுவாங்க, இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்கன்னுவாங்க. அவங்க தூங்கலை, ஜெபத்திலே இருப்பாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே கடவுளோடு பேசிக்கிட்டே லிசன் பண்ணுறாங்க. அந்த கொக்குகிட்ட போய் கேட்டுச்சு. அந்த கொக்கு சொல்லிச்சு, ஏன் பாட ஏன் பார்க்குற, உன்னைய இப்படி குறி பார்த்தா ஓடிடுற, என்னை சுட்டப்பறம் தான் எனக்கு தெரியும். அதனால் என்னையை விட அழகு நீ ரொம்ப வெள்ளையாக இருக்கன்னு நீ கேட்குற, என்னையை விட அழகு அந்த குருவியை அந்த கிளியை போய் பாருன்னுச்சு. பலவர்ண கிளி, மூக்கு சோப்பு பச்சை பலவர்ணம். அது சொல்லிச்சு, நான் அழகானுக்குன்னு வந்துட்ட, நான் அவனை மாதிரி பேசுகிறேன்னு நாக்கள் என்னை சூடு பண்ணுறான். அதனால் ஏன் பாடு கொண்டு பேசுகிறேன்னு வீட்டில் அடைச்சி வச்சுக்கிறான். ஒரு சின்ன கூண்டை கட்டி அழுகி போன மாம்பழமோ இல்லை சப்பாட்டா பழமோ ஒரு பழத்தை வச்சுட்டா 4 நாள் இருந்து நாத்தடிக்குது. அதைத்தான் சாப்பிட வேண்டிய நிலைமை. அதனால் அந்த மயிலை போய் கேளுன்னுச்சு. அந்த மயில் எவ்வளோ தோகை அழகாக விரித்து ஆடுறத நீங்கள் இயற்கையாக பார்த்துருக்கீங்க தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது சொல்லுது, என்னையை வச்சு பார்த்தியா 10 ரூபா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான், என்னை தோகை விரித்து ஆடுறதுக்கு 10 ரூபா டிக்கெட்டுங்கிறான், இனி ஒரு சுயகேஸாக மாற்றி ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்கிறான். இதுதான் அப்போ தான் காக்கா நினச்சிச்சு, நான் எவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறேன். மனிதனுக்கு இவ்வளோ சுதந்திரத்தை கொடுத்து ஆண்டவர், அந்த மனிதன் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவர் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போறப்ப தான் அவனை பார்த்து மிருகங்கள் பேசுது. இன்னாகமம் 22 பாலோக் பிலேயாம் இஸ்ரேல் மக்களை 10 பாலாக் ராஜா பயப்படுறாரு. பயப்பட்டோன்னே பிலேயாம்ங்கிற ஒரு தீர்க்கதரிசியை அடைக்கிறாரு. அழைச்சி அந்த மக்களை சபைன்னு கூட்டிகிட்டு வராரு. கடவுள் கூப்பிட்டு நீ போவாதராங்கிறாரு. ஏன்னா என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். அவன் கேட்கல, துட்டுக்காக போய்கிட்டு இருக்கான். காசு தான் அவன் முக்கியம், அவனுக்கு வேற வேலையில் சும்மா மற்றதெல்லாம் ஊரை ஏமாத்துறது. அவன் காசுக்காக போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கப்போ அந்த கழுதை பேசுது, முட்டா பயிலே கிறுக்கு பயிலேன்னு பேசுது. இன்னாகமம் 22 பார்த்தீங்கன்னா அந்த கழுதை அழகா பேசு. 22 26 32 பார்த்தீங்கன்னா அந்த கழுதை அவனோடு பேசுது. டே கிறுக்கு நாயே சொல்லுது. அப்போ பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கோர்றான். தகப்பனே நீ மன்னிச்சிருங்கன்னு இன்னாகமம் 24:36 அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கோர்றான். அதுதான் எசேக்கியேல் 16:7 சோதோமுக்கு கொண்ட கேடு வேண்டாம், அந்த மக்களுக்கு வந்த கேடு வேண்டாம், சமாரிய மக்களுக்கு வந்த கேடுல நான் மனம் திரும்பிடுறேன், எனக்கு விடுதலை கொடுங்கன்னு அந்த விடுதலையை நோக்கி அந்த எண்ணெய் எசேக்கியேல் 16:7 காலையில் ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை, நீ மனம் திரும்பு, அந்த மக்களுக்கு வர வேதனை உனக்கு வரலடா, அவங்களுக்கு வந்த மக்கள் வேதனை வரல. அந்த லூக்கா 13 அவங்களை பார்த்து நீ சொல்லாத, நீ மனம் திரும்புன்னு சொல்றார். அந்த மனம் திரும்புதுதான் அந்த அதிகாரம். ஒருவேளை நாம் காகங்களை கவனித்துப்பார், குருவிகளை கவனித்துப்பார், நூற்பதும் இல்லை சேர்ப்பதும் இல்லை. அவன் இந்த உலகத்தில் ஏதாவது வச்சிருக்கான்னு பார்க்குறோம். காக்கா குருவியை பார்த்தா மனுஷனுக்கு எத்தனை அறிவுங்க, மனுஷனுக்கு எத்தனை வேலைங்க. மனுஷனை மாதிரி பிளான் பண்ணி செய்கிறதில்ல. இப்படிலாம் இருக்கணும், வீடு இப்படிலாம் இருக்கணும், வாஷிங் மிஷின் இங்கே இருக்கணும், அந்த அந்த கை கழுவுற மிஷின் இவ்வளோ அழகாக இப்படி இருக்கணும், பெட்ரூம் இப்படி இருக்கணும், ஏசி இப்படி இருக்கணும், வெயில் காலத்தில் ஏசி ஓடணும், மொசைக் போட்டிருக்கணும், இதே மாதிரி ஃபோம் போட்டிருக்கணும். காக்கா ஃபோமாக போட்டிருக்கு, குருவி ஃபோமாக போட்டிருக்கு,
கடைசி காலத்தில் வாடகை வரும், துட்டு வரும், ஃபிக்ஸட் பண்ணும். கடைசி காலத்தில் சேர்த்து வச்சுக்கலாம். 10 வீடு வாங்கி வாடகைக்கு விடுறோம். அதில் 2 பேரும் வாடகை கொடுக்க மாட்டான். டென்ஷன், கோர்ட்டுக்கு போகிறோம். அமைதி கெட்டு போச்சு. காக்கா எத்தனை கூடுங்க கட்டி வாடகைக்கு விட்டுருக்கு. அதுக்கு ஒரு தேவை, அந்த ஒரு கூடை தானேங்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் சொல்றார், லிசன் டு த காக்ரோ, காக்காக்களை கவனித்துப்பார். என்னுடைய இயற்கையின் படைப்பு, அதனுடைய வேலை என்னங்க? உணவு தேடணும், சாப்பிடணும், தூங்கணும். இதுதான் வேலை. வேறு தான் வேலை செஞ்சுதா? மரத்தை சரி பண்ணுறது, நிலத்தை சரி பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு கொடுத்த வேலை. கடவுளுடைய ஆர்டரே தான். நிலத்தை பண்படுத்து. யூ ஆர் ஏ ரூலர், நீ ஆட்சியாளர். நீ அதிகாரம் செலுத்தி எவனாலும் கொல்லி, எவனாலும் வெட்டுங்கிறார். ஆனால் வெட்டின தண்டனை, ஆபேல் காயினுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுல, ரூலர். ஆனால் அந்த லூக்கா 12:34, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் சிறுமந்தையே, அழகா சொல்றார். உங்களுக்கு விற்று, உங்களுக்கு உண்டான விற்று தரித்திரருக்கு கொடுங்கள். அழகா சொல்றார் அந்த லூக்கால. எவ்வளோ தெளிவாக சொல்றார். இயற்கையாக நான் உனக்கு எல்லாம் படைச்சிருக்கேன், நீ ஏன் ஆசைப்படுற? ஆசைப்பட்டு நீ சேர்த்து வச்சதால் உனக்கு அமைதி இருக்கா? இல்லைங்க, இருக்காதுங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சொத்து போனால் வீட்டில் அமைதி இல்லைங்க. பையனும் பொண்ணுன்னா ரொம்ப பிரச்சனை. பொண்ணு மட்டும்தான் பிரச்சனை இல்லை, பையன் மட்டும்தான் பிரச்சனை இல்லை. பையனும் பொண்ணு இருக்கணுக்கெல்லாம் பிரச்சனை. அமைதி கெட்டு போகுது. இது உலக பிரகாரமாக லைஃப் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது. நீங்கள் என்ன தான் கரெக்ட் ட்ராக்கில் போனாலும் திடீர்னு அந்த ட்ராக்கு அந்த பனி காலத்தை கொஞ்சம் விலகிடுது. அதே மாதிரி நம்ம ட்ராக் விலகி போகுது. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் மத்தியிலையும் கடவுளுக்காக நாம் அர்ப்பணிக்கிறப்போ கடவுள் நம்மை பாதுகாக்க மாட்டார். இயற்கை பேசுவாங்கிறப்போ பீகாரில் ஒரு நடந்த சம்பவம். அந்த ஊரில் காட்டு வழியாக ஒரு கிராமத்துக்கு 40 கிலோமீட்டர் போனோம். 40 கிலோமீட்டர் காட்டு வழியாக போகிற வழியில் ஒரு ஸ்னேக், ஜிப்ரா கடிச்சிரும், செத்து போவான். ஒரு சிங்கரை கூப்பிடுறாங்க. அவர் பான்னா பாம்பு வராதுன்னு நினச்சி கூப்பிடுறாங்க. அவரும் ஓகே சொல்லிடுறாரு, அட்வான்ஸ் வாங்கிடுறாரு. போகும்னா அவருக்கு ரெகுலராக இருக்க ஒரு ஜஸ்ட் பெயின் வந்துடுது. அந்த ஜஸ்ட் பெயின் வந்ததால் அவர் நான் வரமாட்டேங்கிறாரு. ஏன்னா ஜஸ்ட் பெயினில் பயங்கரமாக போராட்டங்கிறப்போ ஒரு மிஷினரி போய் நம்ம ஜாயிஸ் அம்மா மாதிரி வந்திருக்க 2 பிடி ஸ்டூடெண்ட்டு, ஒருத்தர் சென்னை, ஒருத்தர் தூத்துக்குடி, 2 பிடி ஸ்டூடெண்ட் இவங்க மாதிரி போய் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த வலி சரியாகிடுது. இனிமேல் கடவுளை மட்டும்தான் பாடுவேன்னு சொல்லிட்டார். இயற்கை உருவாக்கின கடவுளை மட்டும்தான் பாடுவேங்கிறாரு. வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறாரு. அந்த ஊர் தலைவர் ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ மதராசி கடவுளை கும்பிடுறன்னு அவனை அடித்து கொன்றுறார். அடித்து கொன்ன பிறகு அந்த பாடியை உள்ளே போட்டிருக்காங்க. அந்த குருவுடைய சிஷியன் அவன்தான் மதராசி மிஷினரியை கூப்பிட்டு வரான். அந்த ஜெபித்ததால் அந்த மிஷினரி இவர் ஜெபித்ததால் நெஞ்சு வலி போயிடுச்சு. பல வருஷமாக இருந்தது. அதே மிஷினரியை போய் கூப்பிட்டு வரான். நடந்து 8 கிலோமீட்டர் நடந்து போகிறான். 8 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகிருக்கும். அப் அண்ட் டவுன் 12 மணி நேரம். அவங்க ஊரில் திருவிழா, பாடி ஒரு பக்கம் இருக்குது, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. நேற்று ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு ஊரில் வந்தேன். தடாலேருந்து காளாஸ்திரி போகிற வழியில் ஒரு கிராமத்தில், அதாவது அது பேர் ஏதோ ஒரு பாளையம், பெரிய ஊர், பயங்கரமான மக்கள் ஆட்டம், என்ன செய்கிறேனே தெரியல, அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த அவருடைய பிஏ, அந்த செத்தவருடைய குருவானுடைய பிஏ ஓடுறான். அந்த மிஷினரியை கூப்பிட்டு வரான். அந்த மிஷினரி ஜெபிக்கிறார். வந்து ஒரு சாதாரண எளிய மனிதர், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், பென்னிகின், பில்லிகிரகாம், ஸ்மித்து, இவங்கெல்லாம் இல்லை, சாதாரண ஊழியன். முட்டி போட்டு ஜெபிக்கிறான். கூப்பிட்டு வந்த பையனும் முட்டி போட்டு ஜெபிக்கிறான். இறந்து 10 மணி நேரம் கழித்து உடலெல்லாம் மைசானப்போ உயிரோடு எழுந்திருக்கான் அந்த ஆள். அந்த கிராமமே இன்றைக்கி 10-20 மிஷினரிகள் ஐஎம்எஸில் இருக்காங்க. 100% அந்த கிராமம் கிறிஸ்தவமாக மாறி இருக்கு. இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவர். நம்ம ஆண்டவர் என்ன, அவர் தான் உருவாக்குறார். அப்போ அந்த ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுதான் அந்த இயற்கை என்னோடு பேசும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிற நீங்கள் ஏங்க உரி பண்ணணும்? அதுதான் யோவான் 14:1, உங்கள் இதயம்
நீ கவலைப்படுகிறால் ஒரு முழத்தை கவலைப்படாமலும் பயப்படாமலும் கலங்காமலும் திகையாமலும். இன்னைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் உருவாக்கின தகப்பன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த தகப்பன் வந்த நீங்கள் எல்லாரும் டு நாட் worry about. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அண்ணால் ஒப்பு கொடுத்தாங்க, என் பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு. குழந்தை உடனே கிடச்சிது. யாக்கோபு 10 கொடுக்குறேன்னு சொன்னான். யாக்கோபுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. அந்த ஏழை தாய் தனக்கு இருப்பதை எடுத்து போட்டுட்டாங்க. வறுமை நீங்கிச்சு. அந்த சின்ன பையன் 2 மீன் 5 அப்பத்தை கொடுத்துட்டான். எடுத்து அடுத்த வேலையை பற்றி ஒரி பண்ணாமல் அவனுடைய பெயர் இன்றும் சொல்லப்படுகிறது. அவனுக்கு ஒரு நாளும் பசி வரல. ஒருவேளை இருக்கிறத நீங்கள் எல்லாரும் கவலைப்படாமல் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன பிரச்சனை வந்தீங்களோ அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது. அந்த பிரச்சனையை சொல்லி, தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே நோக்கி பார்ப்போமா, நிச்சயமாக விடுதலை கொடுக்கும் தகப்பன். ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபையை தேடி நிற்கிறப்பா. ஒரு விசை கூட மனமறங்கப்பா. என்ன நோக்கத்தோடு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்பதை இங்கே அறிந்திருக்கீங்கப்பா. என்னுடைய பிரச்சனைகள் உனக்கு தெரியும் தகப்பனே. ஒரு விதமான கடன் பிரச்சனைப்பா. குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலை, வட்டி சொத்துலாம் போயிடுச்சு, கடன்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு வேலைக்கு போகிறேன், இப்பவும் அமைதி இல்லை. ஒரு விசை கூட மனமருங்கப்பா. என் விளைவினத்தை மாற்றுங்க தகப்பனை. ப்ரெஷர் வியாதினால், சுகர் வியாதினால், தைராய்டு வியாதினால், சால்ட்டுனால், ஒரு விதமான நரம்பு தளர்ச்சினால் தகப்பனை, ஒரு அசதி தகப்பனை, ஒரு சோகம் தகப்பனை, எனக்கு அப்படிப்பட்ட கஷ்டம் வேதனையின் மத்தியில் தகப்பனை, கஷ்டத்தின் மத்தியில் உடைய பாதத்தில் வந்திருக்கிறேன் தகப்பனை. நிச்சயமாக நீ வானத்தை பூமியும் உருவாக்கின தகப்பன் அல்லவா. அந்த கிட்னி எனக்கு கெட்டு போச்சு, டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கப்பா. அந்த கிட்னியை நீங்கள் தானப்பா உருவாக்குனீங்க. நீங்கள் மோசிட்ட சொல்கிறப்போ நான் தான் த்ரோட்டை உருவாக்குனேன், தொண்டையை உருவாக்குனேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொன்னீங்க. நான் அந்த வசனத்தை நினச்சி விசுவாசத்தோடு என் கிட்னி பகுதியில், வயிற்று பகுதியில் கைகளை வச்சு ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு ஹீலிங் தகப்பனே, ஒரு ஹீலிங் தகப்பனே. மண்டையில் ஒரு விதமான வலி இருக்குப்பா, மன குளைச்சல் இருக்கு, எனக்கு அமைதி இல்லை, தூக்கம் வரல, வாய் குளறுது, ஞாபக சக்தி இல்லை, ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட மனமிறங்கி நீ ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? ஏக்கத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில் உம்முடைய பிரசனை இறங்கட்டும், உம்முடைய வழிநடத்தில் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும்.